ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. இன்னும் அவருக்கு மயக்க ஊசி போட்டு அவரை கண்டிப்பாக கொலை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரகலா முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டியோட ஆட்டமே தனி ஆட்டம்னு சொல்லலாம். அமைதியாக இருந்துக்கிட்டே சிவனாண்டியோட சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ரேவதியோட கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி அடுத்த செகண்டே சந்திரகலா ஃபோன் பண்ணி அடுத்த பிளானுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சந்திரகலா ரெடி பண்ண மாதிரியே இப்போ பிளான் சக்ஸஸ் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் ராஜா ஊர் பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நடக்க இருக்குது. ஆனால் ராஜராஜன் இப்படி உடம்பு சரியாமல் இருக்காது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக கார்த்திக் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதாங்க, இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, டாக்டரே சொல்லிட்டாருன்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க. இருந்தாலும் சிவராண்டி இருந்துக்கிட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறியா, இதெல்லாம் எப்படி பொய்யா சொல்கிற, ஓ வீட்லேயே பல பிரச்சனையை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படிலாம் நாடகம் மாறன்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா ரொம்பவே பேசிடுறாங்க. சிவனண்டி உடனே ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஓம் பிரச்சனையை பேசுறதுக்காக இங்கே வரல, ஊர் பிரச்சனையை பேசுறதுக்காக வர்றோன்னு சொல்லும்போது கார்த்திக் ரொம்பவே வேகமாக அப்படிலாம் கிடையாது, இந்த கோவில் கும்பாபிஷேகம் ராஜராஜன் மாமா இருந்து நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நல்லபடியாக நடந்து முடியும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடத்தி காட்டுவோன்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாரு. கார்த்திக் சவாலில் ஜெயிப்பாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா ரேவதி ரொம்பவே அழுகிறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு காரணம், இதெல்லாம் நீ தாண்டா காரணம், இதுக்கெல்லாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ தான் இவரை இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மேலே பழி போடுறாங்க. கார்த்திக் மேலே பழி போட்டதுக்கப்புறம் ரேவதி ஏமா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது உனக்கு எதுவும் தெரியாது ரேவதி, நீ பேசாமல் இரு ரேவதின்னு சொல்லிட்டு ரேவதியை பேச விடாமல் பண்ணிடுறாங்க. இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.